உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, இங்க பாருங்க. நீங்க எவ்வளவு வற்புறுத்தி கேட்டோம், நான் கொலையாளி யாருங்கிற உண்மையை சொல்லாததுக்கு காரணம் இதுதான். சூர்யா, மாரியும் விக்ரமும் என்கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க. அப்பெல்லாம் நான் அவங்க மேல கோவப்பட்டேன். ஆனா இப்ப என் மகன் சூரியனு பாசத்தோட சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட காட்டின அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் நடிப்பு, வேஷம்னு நினைக்கும் போது என்னால தாய்க்க முடியல சார். சூர்யா, அழாதீங்க சூர்யா. சார், இதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கும்போது என் மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நான் சாந்தமாயிடுவேன். ஆனா இப்ப ஆத்திரமா வருது சார். என்னால முடியல சார். ஐயோ. சூர்யா, ப்ளீஸ் சூர்யா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கொஞ்சம் பொறுமையா இருங்க சூர்யா. ரிலாக்ஸ் சூர்யா. நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க வைஃப் மாரிக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. சூர்யா, வாங்க சூர்யா, வாங்க. இல்ல சார், இன்னும் கொஞ்சம் தனியா விடுங்க. நீங்க போங்க சார். சூர்யா, சொன்னா கேளுங்க சூர்யா, வாங்க. ப்ளீஸ் சார், என்ன தனியா விடுங்க சார். நீங்க போங்க. ஓகே சூர்யா, பட் மாரிக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. அவசரப்பட்டு நீங்களா எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஓகேவா? நான் வரேன். மாரிக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவோமா? நானே சொல்லணும் தான் நினைச்சேன். பண்ணிடுங்க சார். ஹலோ சார், என்னாச்சு? நாம போட்ட பிளான் படி எல்லாமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. சூர்யாவுக்கு தாராவை பத்தின உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தாரா எல்லா உண்மையையும் வாக்குமூலம் கொடுக்கற மாதிரி அவங்க வாயாலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். நான் கும்பிட்ட சாமி எல்லாம் என்ன கைவிடல. ஹஸ்பண்ட் சார் எப்படி இருக்காரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு? சூர்யா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காரு. அவரு நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நானும் செண்பகவல்லியும் கிளம்பிட்டோம். சார், நீங்க கொஞ்சம் அவரை கையோட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறீங்களா? நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரம் தனியா இருந்து மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவரே வந்துருவாரு. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். எதுக்கு இப்ப நீங்க எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன மூணாவது மனுஷனா ஆக்காதீங்க. நானும் மாரி ஃபேமிலியில ஒருத்தன் தான். கெஸ்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப எதுக்கு வேணாலும் என்ன கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வருவேன். ஓகே, வச்சிருட்டுங்களா? சரி, பாய். போலாம். கொஞ்ச நேரம் தனியா இருந்து மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவரே வந்துருவாரு. அத சொல்றீங்களா? ஆமா.
இங்க நல்லா இருக்கு பாரு. ஆமா ஆமா பார்க்க கியூட்டா இருக்குல்ல. இன்னும் ஹஸ்பண்ட் சார் வரலையே. பூங்குன்றன் சார் இந்நேரம் வீட்டுக்கே போயிருப்பாரு. ஹஸ்பண்ட் சார் இன்னும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு பூங்குன்றன் சார் சொல்லிட்டு இருந்தாரு. அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். வீட்டுக்கு வரலன்னா அப்புறம் ஃபோன் பண்ணலாம். தோதோ இது எப்ப பண்ணுங்க? ஒரு 1 வீக் ஆச்சு. எவ்வளவு நாளாவே அதுதான். அந்த மொத்த சொத்தும் எனக்கு மட்டும்தான் வேணும். அதுக்கு தடையா யார் வந்தாலும் ஒருத்தரை கூட நான் உயிரோட விட்டு வைக்கவே மாட்டேன். கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. அதுக்கு என்ன, சூரிய மாமா கிட்ட கேட்டுருவோம். இந்த மாமா வந்தாச்சே, அவர்கிட்ட கேட்டலாம். மாமா, ஹஸ்பண்ட் மாமா? சார் மாமா சூர்யா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.